वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। ईश्वरे कर्तृता बुद्धिः सत्वोपादेयतान्तिमे स्वकर्म परिणामश्च शास्त्रसारार्थ उच्यते। ओम नमो भगवते वेंकटेशाय। சுவாமி எம்பெருமானார் என்னும் பகவத் ராமானுஜர் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதுவதற்கு பிரதான காரணம் அவருடைய பரமாச்சாரியர். பரமாச்சாரியனா ஆச்சாரியனின் ஆச்சாரியன். இப்போல்லாம் நாம் சாதாரணமாக நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையோ இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய புத்தகங்களையோ கூட நாம் பார்ப்பது இல்லை. ஆனால் இந்த பகவத்கீதையின் பரம்பரையை நாம் கவனித்து பார்த்தோமேனால் பெரிய நம்பிகளின் ஆச்சாரியரான ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம்தான் சுவாமி ராமானுஜர் கீதைக்கு இத்தகையதொரு மாபெரும் வியாக்கியானத்தை எழுதுவதற்கு முக்கிய காரணமாய் அமைந்துள்ளது. அதனால்தான் சுவாமி ராமானுஜர் பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே தன்னுடைய பரமாச்சாரியன் பிராச்சாரியன் என்று சொல்வார்கள் பெரியோர்கள், அந்த பரமாச்சாரியனான ஆளவந்தாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். யத் பதாம்போருஹத்யான வித்வஸ்த அசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமித்தம் என்று யாமுனாச்சாரியரை மங்களாசாசனம் செய்கிறார். அந்த யாமுனாச்சாரியர் இப்பொழுது பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களுக்கு சுருக்கமான ஒரு அர்த்த விவரணத்தை 18 ஸ்லோகங்களினாலே காண்பித்தருடுகிறார். அதில் 18வது அத்தியாயத்துடைய ஸ்லோகத்தை நாம் பார்க்கிறோம். இது ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகத்தில் 22வது ஸ்லோகம். மறுபடியும் இதற்கு பிறகு 10 ஸ்லோகங்களினாலே மறுபடியும் ஆளவந்தார் ஒரு சில விஷயங்களை சம்மரைஸ் பண்ணுகிறார். ஆனால் நாம் நம்மொழுது பகவத்கீதையை இங்கே உபன்யாசத்தை பூர்த்தி செய்வது இத்துடன் முடித்து கொள்கிறோம். இதுக்கு அடுத்தது சுவாமி தேசிகன் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகத்தோடு முடிக்க போகிறோம். ஈஸ்வரே கர்த்திருதா புத்திஹி சத்வோபாதேயதாந்திமே ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாரார்த்த உச்சதே. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, பகவத்கீதையினுடைய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பக்தி யோகம் தான். க்ளீனாக சொல்லிட்டு போயிடணும். பகவத்கீதையினுடைய முக்கியமான கண்டென்ட் என்னென்னா பக்தி யோகம் தான்.
ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா. கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. அழகாக இருக்குது பிரமாணம். பிரமாணம் எங்கே இருக்குது, எதோட சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி எப்படி சொல்லுவது, இதெல்லாம் தான் ஒரு கலை. சாட்சாத் ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் இருக்கணும், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால் இந்த பகவத்கீதையில் முக்கியமான பொருள் என்ன அப்படி கேட்டால் பக்தி யோகம்தான். ஈஸ்வரே கர்த்திருதா புத்தி, சர்வேஸ்வரனான நாராயணனிடத்தில் கர்த்திருதா புத்தி, சர்வ கர்மங்களுக்கும் அவனே பிரதான கர்த்தா என்ற புத்தி. சர்வ கர்மங்களுக்கும் அவனே பிரதான கர்த்தா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எது அதான் ஸ்வஸ்மை சொப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி, ஸ்வஸ்மை சொப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான். தானே தன் உகப்பிற்காக என்னை கொண்டு தான் செய்து கொள்கிறான். தானே தன் உகப்பிற்காக என்னை கொண்டு தான் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லணும். ஈஸ்வரே கர்த்திருதா புத்தி, சர்வ கர்மங்களுக்கும் அவனே பிரதான கர்த்தா என்பதான ஒரு புத்தி. சத்வோபாதேயதா, சத்வகுணம் தான் பிரதானம். சத்வகுணம் இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். சுவாமி, சத்வகுணம்ன்றது என்ன தெரியும் இல்லையோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலருக்கு எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் வரும். இன்னொன்று, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. எந்த ஒரு ஆஸ்பெக்டில் கூட ஒருத்தன் தன்னை ரியலைஸ் பண்ணிக்கவே மாட்டான். தன்னை ரியலைஸ் பண்ணிக்கவே கூடாதா? தன்னிடத்தில் என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்க கூடாதா? வாய்ப்பே இல்லை சுவாமி. அதாவது ஒரு 10 செகண்ட் நான் உட்கார்ந்து என்னை புரிந்து கொள்வதற்குள்ள ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா படுக் 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 அப்படின்னு வந்து அதில் மெசேஜ் வந்தால் உடனே அதில் போய் எடுக்க அப்படியே உட்காரோம். அந்த தலையை சுற்றி உங்கள் வாட்ஸ்அப்பில் எத்தனை குரூப்ஸ் இருக்கோ அத்தனையிலேருந்து வெளில வந்துருக்கு. தயவு செஞ்சு வெளில வந்துருக்கு. வாண்டவன் உங்களுடைய காலத்தை அப்படியே சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை அதில். இதெல்லாம் இல்லாமல் உசுரையை வாழ முடியாது, இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாதானே. அப்போ அந்த சத்துவ குணம்ன்றது நமக்கு டைவர்ட் ஆகிடுறது. அந்த சத்துவ குணம்ன்றது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. காமக்ரோத வசப்படுறோம். கோபப்பட்டால் மட்டும்தான் சத்துவகுணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சுவாமி. பயந்துருந்தாலும் சத்துவகுணம் இல்லை தான், உளறினாலும் சத்துவகுணம் இல்லை தான், நம்முடையதான காரியங்கள் எதுலேயுமே நம்ம சக்ஸஸாக இல்லைனாலும் நம்மக்கிட்ட சத்துவகுணம் இல்லை தான். எப்போ நம்ம காரியங்கள் எல்லாமே சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கோ அப்போ நம்மக்கிட்ட சாத்வீகம் இல்லை. கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதான் பகவத்கீதை. ஏன்னா அந்த காரியத்தை எந்த விதத்தில் நாம் செய்தால் நமக்கு அதனுடையதான பலன் பரிபூர்ணமாக வரும் என்னும் எண்ணமே இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்கிறோமானால் அது எப்படி சாத்வீகமாகும்? சக்ஸஸ் எப்படி வரும்? சக்ஸஸ் ரேட்டே மாறிவிடும். இப்போ யுத்தத்தை குரோதமாக பண்ண போகிறானா கோபம் இல்லாமல் பண்ண போகிறானா? யுத்தத்தில் கோபம் காண்பிக்கணும். ஆனால் யுத்தத்தை கோபத்துடன் பண்ணினாலும் அது கர்மானுஷ்டானமாகும் பொழுது அது சாத்விகம். அப்போ அந்த யுத்தத்தினுடைய ஜெயம் வரும். இதே அந்த யுத்தத்தை என்னமோ ஒரு வெறியில், என்னமோ ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தில் நாங்கள் தோற்றுருவோமோன்றதில் ஒரு ஃபியர் ஃபேக்டரில் நாம் பண்ணுறது என்னன்னே தெரியாமல் நாம் என்னமோ பண்ணுறோமேன்றதாக நினச்சி யுத்தம் பண்ண துரியோதனாதிகள் தோற்று தான் போக போகிறான். இது வெறும் சண்டைக்கு மாட்டம் சொன்ன எக்ஸாம்பிள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கோசரம் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்தை. இந்த சுவாமி எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கார். தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இதுதான் பகவத்கீதை. இதை யோசிக்க வைக்கிறது தான் பகவத்கீதை. இதை யோசித்து செயல்படுத்த வைக்கிறதுக்கு தான் பகவத்கீதை. அப்படின்னா வேண்டாம் போகணும். யாரும் நீங்களே வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு உட்காந்து உங்கள் காரியத்தை நீங்கள் நடத்திக்கோங்க. வாழ்க்கையினுடையதான நிறைவு எதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பகவத்கீதை. பிஜி அப்படின்வா ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியானது காண்பிக்கப்படும் பொழுது அந்த காட்சியினுடையதான சென்டிமெண்ட்டு வசனத்தில் மட்டும் இல்லை, அதனுடைய பின்னணி இசையினோடு இருக்கணும். நிறைய பேர் நாம் அந்த பின்னணி இசையை கவனிக்க மாட்டோம். அந்த வசனத்தையும் அந்த நடிகருடைய நடிப்பையும் நாம் பார்த்துட்டு இருப்போம். அதில் ஒரு பின்னணி இசை ஒன்று இருக்குது, ஒரு கேமரா கோணம் ஒன்று இருக்குது, அந்த காட்சிப்படுத்தக்கூடிய ஆம்பியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்த பர்டிகுலர் காட்சியை காட்சிப்படுத்துவது அப்படின்றது ஒன்று இருக்குது. சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. நம்முடைய ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன், ஒரு எழுதுறது கூட, ஒரு பேசுறது கூட, ஒரு டைப் பண்ணுறது கூட, ஒரு ப்ரெசன்டேஷன் கூட, எல்லாத்துலேயும் ஒரு நுணுக்கம் இருக்குது இல்லையா. அப்போ அதை காட்சிப்படுத்துகிறோம்னு
அந்த காட்சியில் ஒரு பின்னணி இசை என்பது நம்மை அறியாமல் நமக்குள்ள அந்த சென்டிமெண்ட், அந்த மூடை கிரியேட் பண்ணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சில இடங்களில் டயலாக் கூட இருக்காது, ஒருத்தருடைய மனோநிலையின் பிரதிபலிப்பாக அந்த பின்னணி இசையானது காண்பிக்க வைக்கும். இன்னும் சில காட்சிகளில் ஒருத்தரை நிற்க வைத்து அவனுடைய உள்மனதின் குரலாக சில குரல்கள் பதிவு செய்து அந்த குரல்கள் ஒலித்து அதற்கு ஒரு பின்னணி இசையானது சேர்க்கப்பட்டிருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும். இப்போ டயலாக்கோட பின்னணி இசை, காட்சி டயலாகு பின்னணி இசை, டயலாகே இல்லாமல் காட்சி பின்னணி இசை, டயலாக்கு உள்மனதினுடைய குரலாக டயலாக்கு அல்லது ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த சம்பவத்தை வச்சு டயலாக்கை வச்சு இதுக்கு ஒரு பின்னணி இசை கொடுத்துருப்பா இல்லையா? அந்த பின்னணி இசைக்கு என்ன பேர் அப்படி கேட்டால் பிஜிஎம்னு பேர், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு அர்த்தம். பேக்ரவுண்ட் மியூசிக். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அங்கே நடிக்கக்கூடிய அந்த திரைப்படத்தில் நடைபெறக்கூடிய காட்சி சம்பவம் அதில் நம்மை ஒன்றிவிடச் செய்கிறது. நமக்கு அந்த சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. கரெக்டா? நமக்கு அந்த சென்டிமெண்ட்டை அது கிரியேட் பண்ணி கொடுக்கிறது. கரெக்டு தானே? இதே தான் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சி நமக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சில காட்சிகளில் நாம் பேசுகிறோம், ஒரு சில காட்சிகளில் நாம் பேச முடியாமல் நாம் மௌனமாக இருக்கிறோம், ஒரு சில காட்சிகளில் நம் மனதில் எத்தனையோ எண்ண அலைகள், என்ன போராட்டங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அதில் நம்மை நம்மை உணரச் செய்வது எது அப்படி கேட்டால் பிஜி பகவத்கீதா. பிஜிஎம் பகவத்கீதா மைண்ட் ப்ளோவிங். எப்படி நாம் அந்த திரைப்படத்தின் காட்சியை பார்க்கும் பொழுது அந்த பின்னணி இசை என்பது ஒலித்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நம்முடையதான மனதில் இந்த சென்டிமெண்ட், இப்படி ஒரு ரசம் ஊற்றடிக்கிறது என்பதை உணராமலேயே அந்த திரைப்படத்தை ரசித்து கொண்டிருக்கிறோமோ. அதே மாதிரி தான் நம் வாழ்க்கையில் பிஜிஎம்மாக பகவத்கீதை இருக்கிறது. அதனுடன் நாம் இதை ரசிக்க ஆரம்பித்தால் இன்னமும் ஆழ்ந்து ஒன்றி அனுபவித்து ரசிக்கலாம் என்னும் எண்ணம் நமக்கு ஏற்படுவதே இல்லை. இல்லையா? இதுக்கு தான் சாத்வீகம்னு பேர். அதை ரசிக்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது, அது நமக்கு புரியும் பொழுது அதற்கு சாத்விகம். சத்வோபாதேயதா ஸ்வகர்ம பரிணாமச்ச. அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மங்களுக்கு உரிய கர்மங்களின் அனுஷ்டானம் பரமபுருஷனை நம்மை அடைவிக்க செய்கிறது. அவரவர்களுக்கு உரிய வர்ணாசிரம தர்ம கர்மாக்களுடைய அனுஷ்டானம் பரமபுருஷனை அடைவிக்கிறது. ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திரசாரார்த்தச்ச. ஸ்ரீ கீதா சாஸ்திரத்தினுடைய சாரபூதமான அர்த்தமான பக்தியோகமும் அந்திமே அத்தியாயே உச்சதே, இந்த 18வது அத்தியாயத்தில் உரைக்கப்படுகிறது. ஈஸ்வரே கர்த்ருதா புத்திஹி சத்வோபாதேயதாந்திமே ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாரார்த்த உச்சதே. ஸ்வகர்ம பரிணாமச்ச சாஸ்திர சாரார்த்த உச்சதை. இதுதான் அன்பர்களே நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பகவத்கீதையில் எந்த அத்தியாயத்தை பற்றி பகவத்கீதையில் என்ன விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையில் என்ன சாரார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா பக்தி யோகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. கிளீனாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் இது சுவாமி தேசிகன் 18வது அத்தியாயத்துடைய சாரமாக கீதார்த்த சங்கிரக பாட்டில் காண்பிக்கிறார். சத்துவ வீடுடையினர் கருமம் தான் உகந்தமையும் சத்துவம் உள்ளதுதான் குறிக்கொள் வகை செய்ததுவும் சத்துவனர் கிரிசை பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவான் உரைத்தான் தனிப்பார்த்தனுக்கே. எக்ஸ்க்ளூசிவாக அர்ஜுனனுக்கு மட்டும் பெருமாள் சொன்னார். சத்துவ வீடு, சத்துவமே தருவான்,
சத்துவம் உள்ளது சத்துவனர் கிரிசை. சாத்வீகம் 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 சாத்வீகம். இந்த சாத்வீகம் என்பதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பவர். இது ஒரு அர்த்தம் இருக்கு. சத்துவமே தருவான். ரஜஸ் தமஸ் இவற்றுடன் கலவாத சத்துவ குணத்தையே அளிப்பவனான ஸ்ரீகிருஷ்ணன் தனிப்பார்த்தனுக்கு ஒப்புயர்வற்றதான அர்ஜுனனுக்கு சத்துவ வீடுடை சாத்வீக தியாகத்தோடு கூடியதான நற்கருமம், அதாவது சாஸ்திரியமான கர்மங்கள், சாத்வீக தியாகத்தோடு கூடிய சாஸ்திரியமான கர்மங்களை தான் உகந்தமையும் ஈஸ்வரனாகிய தான் அதை விரும்பியதையும் சத்துவம் உள்ளது சத்துவம் உள்ளது சாத்விக கர்மத்தை தான் குறிக்கோள் வகை செய்ததும். ஒன்றும் இல்லை சுவாமி, சத்துவ வீடுன்னு சொன்னான்னு அர்த்தம் சாத்விக தியாகம்னு அர்த்தம். அது என்னது? கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். அப்படின்னா என்ன? தயவு செஞ்சு கேட்காதீங்க. 18 அத்தியாயத்தில் நான் 18,000 தடவை சொல்லிட்டேன். இது கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். அப்போ தான் செய்யும் கர்மாவை ஈஸ்வரன் தனக்குத்தானே செய்வித்துக் கொள்கிறான். நான் இதற்கு கர்த்தா இல்லை. இதான் கர்த்திருவ தியாகம். அடுத்தது, தன்னுடைய இந்த செயல் தன்னுடையது என்று எண்ணாமல் ஈஸ்வரனுடையது என்று நினைக்கிறோமே, அதுக்கு மமதான பேர். இதனால் ஏற்படக்கூடிய பலன் தனக்கு இல்லை என்பது பல தியாகம். கர்த்திருவ தியாக, மமதா தியாக, பல தியாகம். அப்ப சத்வகுணம் விருத்தியானால் தான் இந்த சாத்வீக தியாகத்தை செய்வதற்கு நமக்கு தோன்றும். இந்த 18வது அத்தியாயத்தில் யாகம், தானம், தபசு எந்த கர்மாவையும் நாம் இத்தகைய சாத்வீக தியாகத்துடன் தான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சாத்வீக தியாகத்துடன் செய்யப்படும் நற்கிரிசைகளை பகவான் தான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான். இது தன்னுடைய ஆராதனமாக அவன் உகந்து ஏற்றுக்கொள்கிறான் என்பது முதல் பாதத்துடைய அர்த்தம். அதே மாதிரி ராஜசத்தியாகம்னா என்ன, தாமசத்தியாகம்னா என்ன, இதனுடைய விஸ்தாரங்கள் அங்கங்கே 18வது அத்தியாயத்தில் நாம் நிறைய சொல்லியாச்சு. அப்போ நாம் பண்ணக்கூடிய கர்மா சாத்விக கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மா. புரியுறதா? இப்போ அவதானத்தோடு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கர்மாவை நாம் கொண்டு வரும்பொழுது அது சாத்விக கர்மா. அவதானம் இல்லாமல், அதாவது கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் என்னமோ எண்ணின்னு எதையோ பார்த்துட்டு எதையோ பேசிட்டு வேற எதையோ நினச்சிட்டு ஒரு கர்மாவை பண்ணி அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அது தப்புன்னு கூட உணராமல் நாம் இருந்தோம்னா ராஜச கர்மா, தாமச கர்மா அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தோடு கூடியதாக இருக்கணும். தம்பத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நானும் பண்ணுறேன் பார், நானும் எழுதுகிறேன் பார், நானும் போடுறேன் பார், நானும் பேசுகிறேன் பார், நானும் கேட்குறேன் பாருன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய இந்த கர்மா பகவானுக்கு பிரீத்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த பிரீத்தி, அந்த உகப்பை பெருமாள் உகந்து ஏற்றுக்கொண்டு நம்மை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அந்தந்த மந்திரங்களை சொல்லி நாம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டுமே தவிர்த்து மந்திரங்கள் இல்லாமல் அனுஷ்டிக்கக்கூடாது. நாம் எந்த மந்திரங்களை சொல்லி அந்த தர்மங்களை அனுஷ்டானம் செய்தாலும் தன் அந்தர்யாமியான பரமாத்மாவிற்கு அது ஆராதனம்தான். அவனுடைய அருளை நமக்கு பெருவிக்கின்றன என்று இவை அனைத்தும் ஸ்பஷ்டமாக இந்த 18வது அத்தியாயத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த 18வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயம் என்னன்னா சரணாகதி. சரணாகதி தான் மோட்சம். பக்தி யோகத்திற்கு அங்கமான சரணாகதி என்று ஒரு அர்த்தம் காண்பிக்கப்பட்டாலும் ஸ்வதந்திர பிரபத்தி என்பதாக கத்தியத்திரையும் முதலானவற்றில் காண்பிக்கப்பட்ட வழியில் ஸ்வதந்திர பிரபத்தி சாட்சாத் சரணாகதி செய்து கொள்வது, அதாவது மோட்சத்திற்கான சரணாகதியை செய்து கொள்வது என்று இதை நாம் அறிய வேண்டும். சத்வகுண பூர்ணனான பரமாத்மா சாத்வீகமான விஷயங்களை சத்துவகுணம் மேலிட்டிருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு இங்கே உபதேசம் பெற்றான், உபதேசம் அளித்தான். சத்துவகுணம் மேலிட்டவனான அர்ஜுனன் அந்த பகவானிடத்திலிருந்து இதனுடைய உபதேசத்தை காண்பித்தான். இங்கே தேசிகன் என்ன பண்ணுறார் அப்படி கேட்டால், உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய பெருமையும் உபதேசம் பெறக்கூடிய சிஷ்யனுடைய பெருமையும் காண்பித்தார்.
சில இடங்களில் ஆச்சாரியன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பார், ஆனால் அதை பெறக்கூடிய தகுதியான சிஷ்யர்கள் இல்லாமல் இருப்பான். என்னமோ அது ஏதோ ஒரு உலகத்தில் அவள் சஞ்சரிச்சுட்டு இருப்பான், ஏதோ ஒரு எண்ணத்தில் அவள் உழன்று இருப்பான். இவர் கஷ்டப்பட்டு அத்தனையும் சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்களேன், சஞ்சயன் நல்ல ஆச்சாரியன், திருத்தராஷ்டிரன் நல்ல சிஷ்யன் இல்லையே. கஷ்டப்பட்டு சஞ்சயன் சொன்ன எதுவுமே திருத்தராஷ்டிரனுக்கு பிரயோஜனம் இல்லை. சில இடங்களில் சிஷ்யன் நல்ல சிஷ்யனாக இருப்பான், அந்த சிஷ்யனுக்கு தகுந்த ஆச்சாரியன் கிடைக்க மாட்டாரோ, கஷ்டமாக போயிடும். இங்கே ஆச்சாரியனும் உயர்ந்த ஆச்சாரியன் பரமாச்சாரியன் ஜெகதாச்சாரியன் பகவான். சிஷ்யன் யார்? உயர்ந்த அர்ஜுனன், சத்துவகுணம் மேலிட்டவனான அர்ஜுனன். அதில் வந்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் பகவத்கீதையினுடைய தத்துவார்த்தங்கள் அது உலகத்திற்கே பொதுமறையாக திகழ்கின்றன. சத்துவபீடுடை நற்கருமம் தான் உகந்தமையும் சத்துவம் உள்ளதுதான் குறிக்கொள் வகை செய்ததுவும் சத்துவனர் கிரிசை பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவான் உரைத்தான் தனிப்பார்த்தனுக்கே. கடைசியில் முடிக்கிறார் தேசிகன், வன்பற்று அறுக்கும் மருந்தென்று மாயவன் தான் உரைத்த இன்பக்கடல் அமுதாம் என நின்ற இக்கீதைதனை அன்பர்க்கு உரைப்பவர் கேட்பவர் ஆதரித்து ஓதுமவர் துன்பக்கடலுள் துளங்குகை நீங்கி துலங்குவரே. இந்த கீதையை சொன்ன நமக்கு, கேட்ட நமக்கு, சொல்லும்படி நமக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய திருவேங்கடமுடியான் பக்தி தொலைக்காட்சி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல், இவர்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் இந்த பகவத்கீதையை சொன்னதினாலே கேட்டதினாலே சொல்லும்படி ஏற்படுத்தினார். வன்பற்று அறுக்கு மருந்து என்று. வன்பற்று எல்லாத்துலேயும் ஒரு பிடிப்பு, நமக்கு ப்ராப்ளமே சார், அதையும் விட முடியல இதையும் விட முடியல, அதை பிடிச்சி தொங்கின்னு இருக்கோம், இதை விட முடியாமல் தொங்கின்னு இருக்கோம், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேலன்ஸ் பண்ணிக்க தெரியல. லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, நிஜமாகவே லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. நாம் இத்தனை நாள் நினச்ச லைஃப்ன்றது என்னது? வெறும் வீடு மனைவி மக்கள் கொழுதும் கொண்டாட்டி குழந்தை சம்பாத்தியம் காரு பங்களா வசதி வாய்ப்புன்னு. இப்போ திடீர்னு நம்ம லைஃபுக்குள்ளே ஒரு கீதை வந்துடுது. அந்த கீதையினுடைய குணங்கள் பண்புகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுடுது. இப்போ கீதையை பிடிச்சிக்கிறதா இதை பிடிச்சிக்கிறதா இதை பிடிச்சிக்கிறதா அதை பிடிச்சிக்கிறதா எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது தெரியல, எதை ஃபாலோ பண்ணுறது தெரியல, திண்டாடுறோம், நம்ம மாட்டின் பிடிக்கிறோம். வன்பற்று அறுக்கும் மருந்து என்று மாயவன் தான் உரைத்த பகவான் ஆச்சரியமான லீலா வினோதங்களை சேஷ்டிதங்களை உடையவனான பரமாத்மா மாயவன் தான் உழைத்த இன்பக்கடல். ஏன்னா உலகத்தில் இந்த பற்றுதலை அறுப்பதற்கு மருந்தே இல்லை சார். சில வியாதிகளுக்கெல்லாம் மருந்தே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுது, எங்கிட்ட அந்த மருந்து இருக்குது, 100% க்யூர் பண்ணுற மருந்து எங்ககிட்ட இருக்குது அப்படி சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் ஆவான்னு எல்லாரும் உலகமே அவளை பார்ப்பா இல்லையா? அது மாதிரி பந்தம், சொந்த பந்தத்தை நமக்கு வாழ்க்கையில் நாம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், அதை அறுத்து தள்ளுவதற்கு நமக்கு முடியலை. அதுக்கு இல்லையே, அதுக்கு மருந்து இருக்காண்டார், உயிருக்கு பண்பற்றறுக்கும் மருந்து என்று மாயவன் தான் உரைத்த இன்பக்கடல். ஐயோ நீங்கள் கொடுக்குற மருந்து பயங்கர பத்தியமாக இருக்கும் போல இருக்கே, உப்பு கூடாது, புளி கூடாது, காரம் கூடாது, எண்ணெய் கூடாது, ஃப்ரை பண்ணினதை சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் நீங்கள் கண்டிஷன் போடுவீங்க போல இருக்கே. மேற்கொண்டு அந்த மருந்து கசக்கும் கொமட்டும் வாயத்தில் போனாலே ஒரு மாதிரி வாந்தி வரும் அப்படின்னா இல்லை, இன்பக்கடல் அமுது. இந்த மருந்து எப்படி தெரியுமா? அப்படியே உலகத்தில் இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா இதை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு பிடிக்காது. நல்லா நமக்கு பிடிச்ச ஜாங்கிரி ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி அதை மருந்தை சாப்பிட்டுட்டே இருப்போம். இன்பக்கடல் அமுதாம் என நின்ற இக்கீதை, இன்பக்கடல் அமுதாம் என நின்ற இக்கீதை. இது எப்படி இருக்கு? அமுதாம் என கடல் அமுதாம் என்ன இன்பக்கடல் அமுதாம் என நின்ற இக்கீதை இதனை அன்பர்க்கு உரைப்பவர். சார், திருதராஷ்டிரன் அன்பன் இல்லை, ஆனால் சஞ்சயன் அவனிடத்தில் அன்பு கொண்டு உரைத்தான். அந்த மாதிரி நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே அன்பர்களாக இருந்து நாங்கள் அனுபவிக்கணும், ரசிக்கணும், ஆசைப்படுறோம், இதை நாங்கள் கிரகிச்சுக்கணும், இதனுடைய அர்த்தங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தயாராக இருக்கோம். நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய லைஃப்பை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆட்டிடியூட்ஸை மாற்றிட்டு இருக்கோம், பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளில வந்து டைவர்ஷன்லேருந்து வெளில வந்து காக்னேஷனில் உட்காந்துட்டு இருக்கோம். ஆசைப்பட்டு கேட்குறவா இருக்காள், பரவாயில்ல, பொறுமையாக அவளுக்கு சொல்லு. அன்பருக்கு உரைப்பவர். நாம சஞ்சயன் மாதிரி அன்போடு சொன்னால் அது அன்போடு திருத்தராஷ்டிரன் மாதிரி இருக்கிற கேட்கலன்னா அதில் கேட்பவர், கேட்பவர்கிட்டயே அன்பு இருக்கணும். ஆதரித்து ஓதுமவர். ஆஹா, என்ன அழகாக இங்கே ஒரு கீதை நடக்கிறது தெரியுமா? ரொம்ப விசேஷமாக அந்த கீதையுடைய அர்த்தங்கள்லாம் போயின்னு இருக்கு. இவெல்லாம் பார்த்தாலே தெரியுது. இந்த சுவாமிகள்
இவர்கிட்ட கீத காலக்ஷேபம் பண்ணுறவார்களே, ஓஹோ இவெல்லாம் கீத காலக்ஷேபம் பண்ணினவா அப்படின்னா அவளுடைய ஸ்வரூப சிக்ஷையை பார்த்தாலே தெரியுது. பாடி லாங்குவேஜ் அப்படின்னுவா, அது மாதிரி அவளுடைய நடைமுறை பாவனையை பார்த்தாலே தெரியுது. அதை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அன்பருக்கு உரைப்பவர், கேட்பவர், ஆதரித்து ஓதுமவர், துன்பக் கடலுள் துலங்குகை நீங்கி துலங்குவாரே. இனி அவளுக்கு ஒரு விதமான துன்பம் கிடையாது, இனி அவளுக்கு ஒரு விதமான கிளேசம் கிடையாது. தொட்டதற்கெல்லாம் அவர்களுக்கு பயமோ அல்லது சங்கடங்களோ அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது வாழ்க்கையில் துயரங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனந்த சாகர அந்தர் நிமக்னாக, ஆனந்தம் என்னும் மிகப்பெரிய சமுத்திரத்தில் மூழ்கி திளைத்து அதன் ரசத்தை அனுபவித்து ஆனந்திப்பவர்கள். அப்படின்னா ஒருத்தர் கேள்வி கேட்டார், அப்போ பகவத்கீதை படித்தா எங்களுக்கு வாழ்க்கையில் துன்பமே வராதான்னார். இங்கே பாருப்பா, அவரவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்பது உண்டு. அந்த கர்ம வினைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் சில பரிகாரங்களை செய்து கொள்வது உண்டு. அந்த பரிகாரங்கள் பலன் தரும். பகவத்கீதை பாராயணம் முதலானவைகள் அதனுடைய பரிகாரங்களில் ஒன்றுதான். நாம் பகவத்கீதை மகாத்மியம், அந்த பகவத்கீதையின் கதையை கேட்கும் பொழுது அதை பற்றி பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியும் நமக்கு கர்ம வினைகள் அதிகமாகி கொண்டு அதனால் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டது என்றால் என்ன நடக்கும்னார்? அந்த துன்பமோ துயரமோ இவரை பாதிக்காது. ஏனென்றால் மனதில் ஒரு பக்குவம், ஒரு தெளிவு என்பது முழுமையாக இவரிடத்தில் அமர்ந்திருக்கும். இப்போ ப்ராப்ளமே அந்த கிளாரிட்டி இல்லாததுனால தானே. அது நமக்கு கொடுத்துருவான் பெருமாள். அப்புறம் என்ன சுவாமி குறை? அதுதானே சுவாமி இல்லை, அதுதானே சுவாமி முடியல, அதில் தானே சுவாமி நாம் தவிக்கிறோம், அதில் தானே டிப்ரெஷன்றோம், ஸ்ட்ரெஸ்ன்றோம். அதுலேருந்து அழகாக நம்மளை அப்படி தூக்கி, இந்தா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற இந்த அமிர்தத்தை சாப்பிடு, ஆனந்தமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும், இதை நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா, அதுபோல் கிருஷ்ணன் நமக்கு ஃபீட் பண்ணுறான் பகவத்கீதைன்றதான இந்த கிரந்தத்தை. நண்பர்களே, பகவத்கீதை சொல்கிறது புண்ணியம், பகவத்கீதை கேட்பது புண்ணியம், பகவத்கீதை சொல்லும்படி ஏற்பாடு செய்வது அதை விட புண்ணியம். அந்த பகவத்கீதை சாட்சாத் பிரத்யக்ஷமான கிருஷ்ணனுடைய பரிபூர்ண கிருபையை நம் அனைவருக்கும் பெற்றுத் தருகின்றது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எல்லோருக்கும் திருவேங்கடமுடியானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம். அதனால்தான் ஒரு ஸ்லோகம் விடாமல் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தையும் நாம் இப்பொழுது நிறைவு செய்கிறோம். இந்த பாக்கியம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இதைவிட வேறு என்ன? இதுதான் வாழ்க்கை, இது வாழ்க்கையினுடைய நிறைவு, இதுதான் கிருத்தகிருத்தியன் பிறந்த பயனை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணரலாம். வன்பற்றருக்கும் மருந்தென்று மாயவன் தான் உரைத்த இன்பக் கடலமுதாமென நின்ற இக்கீதை இதனை அன்பர் குறைப்பவர், கேட்பவர், ஆதரித்து ஓதுமவர், துன்பக்கடலுள் துலங்குகை நீங்கி துலங்குவரே. இதைத்தான் கிருஷ்ணனே பகவத்கீதையினுடைய முடிவில் அர்ஜுனனை பார்த்து சொன்னான். அதை சுவாமி தேசிகன் ஒரு பாசுரமாக நமக்கு காண்பிச்சிருக்கார். நாமும் நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த சிறந்த பகவத்கீதையை எல்லோருக்கும் சொல்லி எல்லோரையும் கேட்க வைத்து எல்லோருக்கும் கிருஷ்ணனுடைய கிருபை கிடைக்கும்படியாக நம் ஆச்சாரியர்கள் நம்மை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, நாளைய தினம் கீதா மகாத்மியம், பின்னர் பகவத்கீதை பாராயணம். இத்துடன் பகவத்கீதை என்னும் இந்த பெரிய தொடர், நெடுந்தொடர் முடிவுக்கு வருகிறது. பின்னர் மற்றொரு புதிய தொடரில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா, கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது
அந்த கேள்விக்கு பகவத்பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா. அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா
गोपाल हरे मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलोकित सूत्र चामरकर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण चरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुग चरण जय सरोरुह चरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय भक्त कारुण्य जय भद्रकारुण्य जय भक्त कारुण्य जय भद्रकारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार पंक्ति मुख संहार पंक्तिमुख संगार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार सीता विहार सीता विहार जय जय मन्दारमूले मदनाभिरामं मन्दारमूले मदनाभिरामम्
समसं गो गोप गोपी जनमध्य समसं गोपी जनमध्य समसं गोप जनमध्य समसं गोपी जनमध्य समसं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रम् गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रम् गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं जय जय இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।